அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வாழைப்பழத்துடைய இந்த தொலிகள் இது வேஸ்ட்டாக நினைக்காதீங்க. நம்ம மரங்களை வெறும் வளர்க்குவோம், தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இதில் சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கு அதாவது மரங்களுக்கு உரங்கள் கூட போடணும். சில உரங்கள் போட்டால் இன்னும் நல்லா ஆகும். உரங்கள் சூப்பராக ரூட்டிங்கு, அதாவது உள்ளத்துக்குள்ள குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை வெட்டி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் காண்டி இந்த மரங்களுடைய செடியில் வளர்க்குறதுக்காண்டி, அதாவது இந்த பூமியில் இருக்கிற மரங்களுக்கு இவ்வளோ ஆண்டி எதுவும் தேவைப்படாது. அது தானாட்டி அதோடைய தேவைகள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதோ அதோடைய உரங்கள் எல்லாம் தானாட்டி எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த செடிகள் வளர்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பொருட்களை தேவைப்படும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, அந்த வாழைப்பழத்துடைய பீஸை க்ளீனாக கட். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நைட்ரோஜன், என்பிகே இருக்குது. இதில் என்பிகேனா நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த 3 என்னென்னு பார்த்திங்கன்னா மரங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. அதாவது க்ரீன் ஃபோலிங்க்கு, ஸ்ட்ராங் ரூட்டுக்கு, ஹெல்த்தி பிளான்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. அதனால் நான் இது என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, க்ளீனாக வெட்டி கிட்டி இதை காய வச்சதுக்கு பிறகு ஒரு மாதிரியாக ஆகும். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சில பேர் காய வைக்காமலே அப்படியே அது தண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணியில் மரத்தில் ஊற்றுவாங்க. இப்படி ஊற்றுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அதில் அது அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப. இந்த மாதிரி நான் காய வச்சு இது பண்ணுறதுனால இதில் 42% பொட்டாசியம், 25% பாஸ்பரஸ் கிடைக்கும். இதனால் மரங்கள் சூப்பராக வளரும். இதை பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கருப்பாக காய்ஞ்சதுக்கு பிறகு இது உடையுதான்னு பாருங்கள். கையில் உடஞ்சிச்சின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த மாதிரி நிறைய பிளான்டிங் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த மாதிரி நிறைய அதாவது அனுபவங்கள், மரத்தோடைய அனுபவங்கள், பிளான்டிங்கோடைய அனுபவங்கள், இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி காயாமல் இருக்கிறது கூட நீங்கள் வேணும்னா மண்ணில் யூஸ் பண்ணலாம். அதாவது மரத்தில் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது சின்ன சின்ன செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது ஃபங்கஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன மரங்களில் கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிடும். பெரிய பெரிய மரங்களில் அவ்வளோ சீக்கிரமாக காயறதுக்கு சான்சஸ் இருக்காது. உள்ள வரைக்கும் போகணும். அதனால் நீங்கள் இது மாதிரி இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இது அவ்வளோதுலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் இந்த மாதிரி காஞ்சி போனதை மட்டுமே யூஸ் பண்ணலாம். இதுதான் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டானது. இந்த மாதிரி தண்ணியில் ஊறினதுக்கு பிறகு அது என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக ஊற்றாதீங்க. 24 மணி நேரம் அதை க்ளீனாக ஊற வச்சதுக்கு பிறகு அது ஒரு இதில் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நார்து அதாவது வறுக்கிறது தண்ணியை மற்ற எடுக்கிற மாதிரி அதை அந்த ஜாலில் போட்டு தண்ணியை மொத்தம் தண்ணியாக எடுத்துட்டு அதை அதில் ஒரு 2 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மரத்துலையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, மரங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல.